ஹாய் காய்ஸ், இன்னைக்கு கீர்த்தி ஸ்விங் மிஷின் ஒரு ஜாக்கு வந்து எஃப்ஐ மாட்ட போகிறோம். இதுதான் ஷோரூமு. காரில் ஏற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ள காரில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் பேக்கில் ஏற்றி வச்சு போகிறோம். இன்னைக்கு போய் மாட்டுறதா வீடியோ. இந்த மிஷின் எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டுறேன். வாங்க போகலாம். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாக் எஃப்ஐ மாட்ட போகிறாங்க. பாருங்கள், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். எப்படி மாட்டுறாங்க, இதோட அசம்பிளிங் ஒர்க் எப்படி இருக்கு வந்து ஸ்டாண்டு வந்து இருக்கிறாங்க. அப்புறம் அக்சசரிஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேபிளும், அப்புறம் இது அக்சசரிஸ் 2 லெக் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் நேம் பிளேட் வருது. இது வந்து கடல் சொல்லுவாங்க. இதுவும் மறைக்கலாம். நம்ம வந்து ஜாக் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க பாருங்கள். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 2 லெக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மாற்று. அதை வந்து படல் மிதிக்கிறீங்க இல்லையா, படல் மிதிக்கிற கம்பி, சாரி அது வந்து படல் மிதிக்கிற இது படல் தானே, ஃபுட் படல். காட்டுங்க, நேம் திருப்பி காட்டுங்க. ஜாக் இந்தாங்க பிடிங்களா, இந்தாங்க இது பிடிங்க, ஓரமாக வைங்க. தூக்கி பண்ணாது. இது 2 லெக்கும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லெக். இது ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் லெக்கு. இது எப்படி மாட்டுறாங்க பாருங்கள். கார்னர் புஷ் எடுத்து கொடுங்க. அந்த கார்னர் புஷ் 4 புஷ் வரும். இது வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து இதுலேயே வந்து நம்ம வீலுக்கோ செட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். வேணும்னா இது ஒரு, ஆனால் இதில் வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் எப்பவுமே. இது வந்து பலகை திருப்புனா பலகை காட்டினா ஓகே. இது பார்த்தீங்கன்னா பலகை, ஜாக்கோட பலகை. மாட்ட ஆரம்பிச்சிட்டாரு, டைட் பண்ணுறாரு. அதை பார்த்தீங்கன்னா 2 லெக்கு போல் நட் போட்டு அடுத்த லெக்கு எடுக்கிறார். அடுத்த லெக் எடுத்துகிட்டு டைட் பண்ணுறாரு. 2 கீழே 2 புஷ்ஷு போட்டுட்டு டைட் பண்ணுறாரு. இப்போ வந்து முதல்ல வந்து பிளேட் ஒன்று போடுவாங்க. அந்த பிளேட் வந்து போட்டு டைட் பண்ணுவார். 2 பிளேட் போட்டு டைட் பண்ணிடுவார். இதுக்குள்ளே இருக்கிற அக்சசரிஸு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபுட் படல் எடுக்கிறாங்க. அது ஃபுட் கண்ட்ரோல் சென்சாரு. அது வந்து ஃபஸ்ட்டு ட்ரால் அடிப்பாங்க. ஓகே, 2 பேர் தாங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க பாருங்கள். இது செட்டிங் எடுத்து வச்சுட்டாங்க. எதுக்கு அப்படின்னா ட்ரா அடிச்சிட்ட பிறகு அப்படியே எடுத்துகிட்டு லெக்கை படல் பட்டு சொல்லுவாங்க. படல் பட்டுலாம் 2 பக்கம் மாட்டப்படலாம். பார்த்தீங்கன்னா இந்த படல் வந்து உட்காரத்துக்காக லாக் போட்டாங்க. இன்னொரு ஸ்பேனர் எடுத்துக்கோங்க. டபுள் ஸ்பேனர் போட்டாங்க. அது கரெக்டாக வந்து அந்த கார்னர் செட்டிங் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு செட்டிங் இருக்குது. அவங்க கரெக்டாக அந்த கார்னர் செட்டிங் வச்சு போடுவாங்க. கீர்த்தி ஸ்விங் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம என்ன கீர்த்தி ஸ்விங் மிஷின் நம்ம எங்கன்னா இருக்குது அட்ரஸ்ஸு? செக்யூரிட்டி காலனியா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போட்டு அடுத்த பக்கம் காதை மாட்டுறாங்க. லாக் போட்டாரு. போட்டு போல் நட்டு போட்டு அது ஃபஸ்ட்டு ஸ்டெட் வாஷர் ஒன்று போட்டு டைட் பண்ணுவார். இதான் வாஷர் போட்டு அடியில் போட்டு என்ன பண்ணாலும் ஒரு வாட்டர் டைட் பண்ணுவோம். அந்த வாஷர் போட்டிங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்கும். டைட் பண்ணுறாரு பாருங்க. இந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த லெக்கும் டைட் பண்ணுறாரு. இது ஒரு ஃபிக்ஸட் ஹைட்டு. ஆக்சுவலி வந்து இது அட்ஜஸ்டபிள்னால நீங்கள் எவ்வளோனா ஹைட் ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். இந்த அந்த மாதிரி சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு தேவையான ஹைட்டு நம்ம ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். இப்போ இவர் வச்சுருக்கிற ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 முதல்ல மாற்றிட்டாங்க. இந்த இதில் என்னென்ன அக்சசரிஸ் வருது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தொலைத்தட்டி இருக்குது, ஒரு 3 ஸ்க்ரூ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேணும் 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு வர கனெக்டர், ஃபுட் கனெக்டர் சொல்லுவாங்க. ஆயில் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஜாக்கோட ஆயில் இதுக்குள்ளே இருக்கும். இது வந்து ரப்பரு, ஊசி எல்லாமே இதுக்குள்ளே வந்து ட்ரா மாற்றிட்டு பாருங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ரா ஸ்க்ரூ
போடுறாரு. சின்ன ஸ்க்ரூ எடுத்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ரொம்ப டைட் பண்ணல. ரொம்ப டைட் பண்ணால் அந்த பிளாஸ்டிக் டேமேஜ் ஆகிறதுனால பொறுமையாக டைட் பண்ணுறேன். இந்த மாதிரி டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மேனுஃபேக்சரிங் பார்கோடு, டேபிளில் பார்கோடு அது இல்லாமல் மார்க்கிங் கூட 1 2 3 இந்த ட்ராக்கே மார்க்கிங் வரும். ஆனால் அது ரொம்ப கார்னரில் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அந்த 4 ஃபிங்கர் 5 ஃபிங்கர் வர மாதிரி தள்ளி வச்சு மாட்டலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கை இழுக்கும் போது ஈஸியாக ஒரு வாட்டர் ஜாக்கெட்டில் வந்து கீழே வர மாதிரி மாட்டாது. எத்தனை போல்டு போட்டால் இந்த பக்கம் 2 போல்டு, இந்த பக்கம் 2 போல்டு போட்டு டைட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ரெகுலராக பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷன்ன்றது வந்து எங்கள் மைண்ட் செட்டிங்கில் கரெக்டாக இருக்கும். எங்கே வரணும் அப்படின்ட்டு வந்து மைண்ட் செட்டிங்கில் இருக்கும். அதனால கரெக்டாக அந்த டைட் பண்ணுவோம். இப்போ அவருக்கு மற்ற வேலை பார்த்தீங்கன்னா அந்த வச்சு ஒயர் பட்டி எடுப்பார். ஒயர் பட்டி வந்து கீழே தொங்காமல் இருக்கிறதுக்காக லாக் எடுப்பார். இப்போ சொல்லுங்கண்ணா, கீர்த்தி ஸ்விங் மிஷின் வந்து அட்ரஸ் கரெக்டாக லொக்கேஷன் சொல்லணும்னா ஏதாவது பக்கத்தில் ஏதாவது லொக்கேஷன் இருந்தால் சொல்லுங்கண்ணா. எஸ்எஸ் கல்யாண மண்டபம், நேச்சுரல் பியூட்டி பார்லர் ஆப்போசிட் வரா. ஓகே. நம்ம என்னென்ன ஜாக்கில் என்னென்ன மாடல் பண்ணுறோன்னா ஜாக் எல்லா மாடலும் இருக்குது. A to B எல்லா மாடலும் ஹையர் மாடல்லேருந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரம் தருவாங்கன்னா சப்ளைசர் பார்த்தீங்கன்னா சார் வந்து ஆக்சுவலி சார் தான் ஓடுது. அவர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி தராரு. சப்ளைசர் ஏதாவது போயிடுச்சுன்னா நீங்கள் எத்தனை கொடுத்துட்டு புது இது மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஃபுட்பேடை அளவு மாற்றிட்டாங்க வராங்க. 3 ஃபிங்கர் வச்சுட்டு அளவு பார்ப்பாங்க. அளவு பார்த்துட்டு கரெக்டாக மாற்று பட்டி கீழே வச்சுட்டு மாற்றுறாங்க பாருங்க. பட்டி கீழே வைக்கிறாங்க. கீழே போட்டு நெட்டு டைட் பண்ணிட்டார். இது நெட்டு டைட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே நெட்டு டைட் பண்ணுறாங்க. சரிதான். அது 3 ஃபிங்கர் டைட் பண்ணிட்டாங்கன்னா இது ஒர்க்கு முடிஞ்சது. இது அப்படியே எடுத்து அதுக்கு மேலே வச்சு நம்ம டைப் பண்ண வேண்டாம். அதாவது இந்த கார்னரில் இருக்குது ஒன்று எல்லாமே இருக்குது. A to Z ஊசி கொண்டு பாகம் போதும்னா நீங்கள் டேரக்ட் போர்டு வந்து எல்லாமே கிடைக்கும். இல்லையா டேரக்டாக டிஸ்ட்ரிபியூட்டரா டேரக்ட் உங்களுக்கு வேணும் மிஷின் வாங்கி நீங்கள் விற்கணும்னா கண்டிப்பாக வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா. 9962708197. இது வந்து ஃபோன் பண்ணால் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. கடல் நம்பர்னா 1 2 3 5 10. சரிண்ணா. இப்போ நம்ம 24. சரி. இது ஆனால் இது லோனில் கூட நீங்கள் தரீங்களா மிஷினை? பஜாஜ் லோன் பண்ணுறீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரு கார்மெண்ட்ஸ் வைக்கணும்னா உங்கள்கிட்ட வந்து எல்லா மிஷின்ஸும் வாங்கி நம்ம செட் பண்ணலாம். வா சூப்பர். தேங்க்யூ. சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் பண்ணுறீங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் போனால் கூட அது வந்து பெட்ரோல் கன்வென்ஸ் மட்டும் கேட்பாங்க. வரவங்க மாற்றவங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கன்வென்ஸ் மட்டும் கேட்பாங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து அது சர்வீஸ் வந்து ஃப்ரீ தான் வரும். வந்து உங்கள் இடத்துக்கு வந்து போட்டுக்கு வந்து பெட்ரோல் கன்வென்ஸ் மட்டும் கொடுத்தா நீங்கள் போதும். இது வரும். அந்த மார்க் அளவு பார்த்துட்டாங்க. இப்போ வந்து அந்த இதில் வந்து டைப் பண்ண போகிறோம். 1 நம்ம போட்டார். இப்போ 2வது போட போகிறோம். அதுக்கப்புறம் இவங்க 4 ஸ்க்ரூ போட்டு நிமித்திடுவாங்க. அதுக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் ஸ்டாண்ட் வந்து மாற்றுறாங்க பாருங்க. த்ரெட் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மிஷின் A to B கொடுத்தோம்ல, 200 மிஷின் கொடுத்தோம். நடுவில் கூட வீடியோ போட்டு கீர்த்தி ஸ்விங் மிஷினில் போய் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து A to B வந்து ஃபுல்லாக மாற்றணும். அந்த மிஷின் A4Bயா A4B வந்து 210 மிஷின். இப்போ இந்த வந்து திருப்ப போகிறார். கூப்பிட்டு இப்போ திருப்ப போகிறார் பாருங்க மிஷினை. ஆக்சுவலி நாங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து கொஞ்சம் பர்மிஷன் கேட்டுக்கிட்டோம். அவங்க அப்ரூவ் பண்ணனால தான் சரி நாங்கள் வந்து வீட்டில் வந்து வீடியோ எடுக்கிறோம். ஓகே. திருப்பிட்டாங்க. மிஷின் திருப்பினோன்னா அதோட இது எப்படி இருக்கு பார்க்கலாம். இங்கே வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் எங்கேயே வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேங்க் உட்கார இருக்குது. இந்த 3 ஸ்க்ரூ ட்ரைவர் கஸ்டமருக்கு. அதனால் இந்த கஸ்டமருக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துடலாம். என்னம்மா ஸ்க்ரூ ட்ரைவர் மாட்டுறது பாருங்கள். இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ரப்பரை இப்படி உட்கார வைப்பார். நெக்ஸ்ட்டு
இந்த எட்ஜில் இன்னொரு ரப்பரையும் உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல ஆணி அடிப்பார். இந்த 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 டேங்கோட பொசிஷன் இருக்குங்க, மாற்றி கீற்றி போட்டிங்கன்னா செட் ஆகாது. இப்படி போடக்கூடாது, ஆக்சுவலி இப்படி வரணும். அது எப்படி மாற்றாரு பாருங்க, மாட்டுங்கண்ணா. டேங்க் மாற்றுற பொசிஷன் பாருங்க. 1 2 மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து ஒரு கடை அடிப்பேன். 4 ஒரு கணக்கு பார்க்கணும். உள்ளே உட்கார வைக்கிறாரு, உள்ளே உட்காரிச்சிட்டு அழுத்து போகிறாரு. இப்போ அழுத்திட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, நான் சொன்ன இடத்துல ஆணி எவ்வளோ சம்பாதிக்கும் மாதம்? ஆணி எதிர்ப்பார் பாருங்க, ஆணி அடிச்சு பாருங்க. உள்ள உட்காரிச்சிட்டார், உள்ள உட்கார. 2000 ரூபாண்ணா. அந்த 60,000 மாதம். இது வந்து ஹெட் ரோஸ்ட்டுங்க. இது வந்து ஹெட் ரோஸ்ட் மிஷின் சாய்க்கும் போது யூஸ் ஆகிறதுக்காக. இது இல்லைன்னா மிஷின் சாய்க்கக்கூடாது, கீழே விழுந்துடும். இது போகிறது வந்து அம்பர்லா போட. இந்த மேக்னெட் கம்பல்சரியாக உள்ள உட்கார வைக்கலாம். இன்ச்சஸ் மாட்டுவார் பின்னாடி. இன்ச்சஸ் மாட்டிட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு மேலே வச்சுருவார் பாருங்க. மேலே வச்சாச்சு. இன்ச்சஸ்ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்ச்சஸ். இந்த ஸ்டீலில் இருக்கு இல்லையா, 1 2 இது இருந்தால் மட்டும்தான் நம்ம மிஷினை வந்து இது சாய்க்கணும். இதுனா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பேனர் இதான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் பட்டர் மாட்டுவார். என்ன சைஸ்னா டப்பாவில் வச்சுக்கணும். இன்னொன்று 10-11 எடுக்கலாம். இப்போ வந்து ஃபுட்பர் மாட்டுறாங்க, கனெக்டர் சொல்லுவாங்க, ஃபுட்பர் கனெக்டிங். இந்த கனெக்டிங் மாட்டினா மட்டும் வச்சா நம்ம வந்து மிஷின் வந்து ரன் ஆகிறதுக்கு. மாட்டிட்டாரு, மாட்டிட்டு டபுள் ஸ்பானர் வச்சு டைப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கனெக்ட் வரணும். இந்த படலான்னா ஒரு கனெக்ட். டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைப் பண்ணிட்டு அந்த கனெக்டர் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்டர் வந்து 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுறது பாருங்க, தெரியுதா? இந்த ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒர்க்கு முடிஞ்சுது. இந்த ஜாயின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் சென்சார் மாற்றுறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சென்சார் ஒன்று மாற்றுவார். இது மாற்றினா தான் இந்த மிஷின் ஓடும். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக மிஷின் வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜாக் மிஷின் டோட்டலாக மாற்றியாச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துதான். சீரியல் நம்பர் பார்த்துங்க, ஏதாவது சீரியல் நம்பர், அதாவது இங்கே இருக்கிற சீரியல் நம்பரும் பின்னாடி இருக்கிற சீரியல் நம்பரும் ஒன்றா இருக்கும். இப்போ பேக்கில் சீரியல் நம்பர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றிட்டு ஸ்டிச் பண்ணி பார்க்க வேண்டியதான். மிஷின் சாய்ச்சிட்டு ஆயில் போட போகிறாங்க. ஸ்டெபிலைசரும் நாங்கள் செட் பண்ணிட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டெபிலைசர் செட் பண்ணி பின்னாடி ஸ்டெபிலைசர் செட் பண்ணியாச்சு. இது நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இது பிசிபி கிடையாது, உள்ளே வந்து பிசிபியும் இருக்கும், காயிலும் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தூக்குனிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ வெயிட் இருக்கும். வெட்டிட்டு ஆயில் வந்து ஃபுல்லாக உள்ளே ஊற்றிடுவார். ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றிட்டு இப்போ த்ரெட்டிங் போட்டாச்சு. த்ரெட்டிங் போட்டு தைச்சு பார்க்க வேண்டியதாக பார்க்கணும். நிமித்திடுவான்னு பார்க்கலாம். ஷட்டிலில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம ஷட்டிலில் 2 ட்ராப் ஆயில் விடுவார். எதுக்கு அப்படின்னா, ரொம்ப நாளாக மிஷின் அப்படியே இருந்ததுனால நம்ம வந்து கண்டெய்னரில் வரனால நம்ம எப்பவுமே ஆயில் விடணும். மிஷினில் ஆயில் விட்டால் தான், ஷட்டில் ஆயில் விட்டால் தான் பேக் டக் கிடைக்கும். ரிவர்ஸ் கார் வந்து ஸ்டிச் சொல்லி இப்போ நிமித்திட்டாரு. இப்போ ஸ்டிச்சிங் த்ரெட்டு பாருங்கள் எப்படி போடுறது, தைக்கணும். நீடில் போடும்போது பார்த்தீங்கன்னா கோடு இந்த பக்கம் இருக்கும் பாருங்க. நீடிலோட கோடு இந்த பக்கம், பல்லு அந்த பக்கம் இருக்கும். எல்இடி லைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வரும். உங்களுக்கு இப்போ ஷார்ட் தைக்க போகிறாரு.
கேட் தூக்கிட்டு பேக்கில் கடிச்சிட்டாரு டென்ஷன் எவ்வளோ வேகமாக தைக்கிறாரு பாருங்க, த்ரெட்டு கட்டாமல் வருது பாருங்க. ஸ்டிச்சிங் குவாலிட்டியும் பெஸ்ட். லூஸ் தையலோ ஏதாச்சும் வேணால் நீங்கள் வந்து டென்ஷன் மட்டும் அடிச்சு பண்ணிங்கன்னா டைட் பண்ணிங்கன்னா சரியாகும். ரொம்ப டைட் பண்ண சும்மா 2 முறை டைட் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து ஒன் சைட் புட்டு எல்லாமே மாட்டிக்கலாம். ஒன் சைட் புட்டு, கேதரிங் கைடு எல்லாமே மாட்டிக்கலாம். இந்த பாபின் இல்லையா, இந்த பாபின் நூல் சுற்றுறதுக்கான மேலே ஒரு மெத்தட் பாருங்கள் எடுத்துகிட்டு இதில் கட் பண்ணி நான் போட்டுக்கலாம். அதாவது ஆக்சுவலி கட்டரு பாபின் சுற்றினா இதுக்கு மேலே பாபின் வச்சு அழுத்திட்டிங்கன்னா போதும். அழுத்திட்டு இதை வந்து இப்போ இதில் லாக் பண்ணணும்.